இப்ப நமக்கு வந்து கோடை காலம் வந்து ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள நமக்கு வந்து வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வருடம் அதாவது இந்த மழை பருவம் வந்து நமக்கு வந்து சுத்தமா மழையே கிடையாது. நமக்கு ஆவரேஜா கிடைக்கக்கூடிய மழையே நமக்கு இந்த வருடம் கிடைக்கல. நமக்கு இதில வந்து நமக்கு கொடி பயிர்கள் எல்லாமே வந்து காயக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதில நம்ம ஒரு சில கொடிகள் வந்து தப்பி பிழைச்சோம்னு சொல்லிட்டு வளர்ந்துருந்தது. நம்ம தோட்டத்தில வந்து நீர் ஆதாரம் வந்து மழை தான். நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்றத விட, நீரின்றி அமையாத நம்ம தோட்டம்னு தான் சொல்லணும். இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, நம்ம தோட்டத்துக்கு கண்டிப்பா பொருந்தும். நமக்கு வந்து மழைன்ற ஒன்று விஷயம் இல்லன்னா, நமக்கு தோட்டத்தில இருக்க எல்லா பயிருமே வந்து காய ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம வச்சிருந்த கொடிகள் எல்லாமே காய ஆரம்பிச்சது. அதில வந்து காய்கள் நம்ம விதைகளுக்காக விட்டுருந்தோம். அது வந்து இப்ப பழுத்துருச்சு. அந்த கொடிகளுமே காய்ஞ்சிருச்சு. அதான் நான் இப்ப கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த பூசணி வந்து ஒரு சிட்டு பரங்கி பூசணி. இது விதைகளுக்காக விட்டு வச்சிருந்தது. அப்படியே பேக்கிரவுண்ட்ல பாருங்க, நமக்கு நெறைய கனகாம்பரம் பூக்கள் பூத்திருக்கு. இது கிராமத்துக்கே உரித்தான ஒரு பூ. இத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அத பத்தி என்னன்னு. இப்ப நம்ம இந்த விதைகளுக்காக விட்ட அந்த காய்கள மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம இதுலேருந்து விதைகள் எப்படி செப்பரேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம நேர்த்தியா வந்து நம்ம அடுத்த ஆடி பாட்டத்துக்கு விதைக்கிறத சொல்ல நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்ப்போம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.